மோட்டிவேஷ்னல் வந்து யாருக்காவது எப்பயாவது அவங்க பெயினாக இருக்கும்போதோ, இல்லை அவங்க சோர்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு உதவி செய்யுன்ற ஒரு நம்பிக்கையில் இதை நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யாருக்கு மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் பிடிக்குமோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணலாம். பட் சில ஃப்ரெண்ட்ஸ் நேற்று எனக்கு கால்ஸ் வந்தது. என்னாச்சு, ஏதாவது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்களா, நிறைய வீடியோஸ் போடுறீங்களான்னு. நான் மட்டுமா கஷ்டத்தில் இருக்கேன், உலகமே கஷ்டத்தில் தான் இருக்குது. இருந்தாலும் மீண்டு வர்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷ்னல் ஃப்ரெண்டு தேவை, ஒரு மோட்டிவேஷ்னல் எஃபோர்ட்க்கு ஏதாவது ஒன்று தேவை. ஸோ அதுக்கு இந்த சேனல் யூஸ் பண்ணுமேன்றதால தான் இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், என்னுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சு, ஃப்ரெண்டுக்கு காசு கொடுத்து ஏமாந்துட்டேன், இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது, அவ்வளோதான், எங்கேயாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னு தோணும். ஸோ அப்படி வேலைக்கு போகணுன்ற எண்ணம் வந்ததுனாலே நீங்கள் அங்கே தான் தூக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்துல் கலாம் ஐயா கூட எடுத்துக்கோங்க. அவர் சின்ன வயசில் நியூஸ் பேப்பர் போட்டோம், புளியங்கொட்டை விதை, டர்மரின் சீட்ஸு அதெல்லாம் விற்று, அதெல்லாம் அந்த காலத்தில் அவருக்கு அதை தான் விற்க முடிஞ்சது. அதெல்லாம் சின்ன சின்னதாக விற்று ஒரு 11th இந்தியாவுடைய பிரசிடெண்ட்டாக உட்கார முடிஞ்சது. ஸோ அவர் இல்லை, என்னால் எதுவுமே முடியாது, சாதிக்க முடியாது, நான் சின்ன வீட்டில் பிறந்த ராமேஸ்வரத்தில் இருந்துட்டு நான் என்ன பண்ண முடியும், இஸ்ரோ சயின்டிஸ்ட் எப்படி ஆக முடியும்னு அவர் நினைக்கல. அவர் நினச்சது எல்லாமே நான் சக்ஸஸ் பண்ணுவேன், நான் சயின்டிஸ்ட்டாக ஆகுவேன். ஆனால் அவருக்கு அடிஷ்னலாக கிடைச்சது தான் பிரைம் மினிஸ்டர். ஸோ 11th பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு. ஸோ அவரால் முடியலன்ற இது எங்கேயுமே அவர்கிட்ட இருக்க ஒரே பிடிச்ச விஷயம் என்னன்றீங்களா, ஐ கேனாட் என்ற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டார். ஐ கேன், பிலீவ் யுவர் செல்ஃப், பிலீவ் யுவர் செல்ஃப். நீங்கள் தோற்று விழுந்துட்டா என்ன, நீங்கள் தோற்று விழுற ஒரு அடியுமே அது ஒரு படிக்கட்டு. அதை நீங்கள் க்ராஸ் பண்ணி மிடில் போய் நின்றுவீங்க, உங்கள் கோல் மேலே இருக்கும், நீங்கள் மிடில் நின்றுருப்பீங்க. இவ்வளோ தான், என்கிட்ட ஃபண்டு இல்லை, இது இல்லை, பிரச்சனை இருக்குது, நோபடி தேர் டு சப்போர்ட்டு. யாரும் சப்போர்ட்டுக்கு இங்கே எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் உங்கள் பிஸ்னஸை நீங்கள் உருவாக்குனீங்க, நீங்கள் தான் எட்டு போய் நிறுத்தணும். ஒரே லைஃப் தான், பிறந்த லைஃப்க்கு நீங்கள் ஒரு நாள் போயிடுச்சு, ஒரு மணி நேரம் போயிடுச்சு, ஒரு மாதம் போயிடுச்சு, ஒரு வருஷம் போயிடுச்சு, திரும்பி வரப்போகிறதே கிடையாது, வயசும் திரும்பி வரப்போகிறதே கிடையாது. ஆனால் உங்களுடைய கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு எனர்ஜி இருக்கிறதுக்குள்ளேயே ஓடி அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் உண்டு. அதனால் பயப்படாமல் உங்களால் பண்ண முடியுன்ற நம்பிக்கையில் இறங்கி பண்ணுங்கள். உங்கள் கோலை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க. கீப் யுவர் குட் ஃப்ரெண்ட்ஸ் இன் சப்போர்ட். ஆமாம், ஏமாற்றின்னு தான் இருப்பாங்க. நீங்கள் வாங்குறதெல்லாம் ஒரு அடி, அதை படிக்கட்டாக வச்சுக்கிட்டு அதில் லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்து அதை பண்ணக்கூடாதுன்ட்டு ஏறி போயிட்டே இருங்க. சக்ஸஸ்ஃபுல்.